உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வயசுக்கு இன்றைக்கி நீங்கள் பேசின அந்த வார்த்தைகள் ரொம்பவுமே தரக்குறைவாக அசிங்கமாக இருக்குது. அதாவது நான் இந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது. ஆனால் அதையும் மீறி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அது என்னை பாதிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாமல் அவரை பற்றி தப்பான விஷயங்களை பரப்புறதை தயவு செய்து நிறுத்துங்க. உங்களுக்கெல்லாம் அவரை பற்றி ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கணும், அதை பில்டப் பண்ணி பெருசாகி அவருடைய பேரை அசிங்கப்படுத்தணும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்போவுமே அவரும் சரி நானும் சரி இடமளிக்க மாட்டோம். அந்த அவசியமும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம். இந்த விழாவுக்கு நான் வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? உங்களால் எப்படி இந்த அளவுக்கு தரக்குறைவாகவும் கேவலமாகவும் பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நடிகை த்ரிஷாவே அவங்களுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் டே விஷயத்தை பற்றி ரொம்பவும் கோவமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போது நடிகர் சிவகுமார் பேசின அந்த விஷயத்துக்கு தரமான பதிலடி கொடுத்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயோட அந்த விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது ஒரு 6 மாத காலமாகவே போயிட்டுருக்கு. இந்த விஷயம் போயிட்டு இருந்த அப்போவே ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு டாக்காக இருந்தப்போ சிவகுமார் அப்படியே கம்ப்ளீட்டாக டிவிகேக்கு ஆப்போசிட்டாக இருந்தார். ஆஸ் வெல் அஸ் சத்யராஜ் சார் கூட சேர்ந்து டிஎம்கேக்கு நிறைய சப்போர்ட்டிவாக கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இந்த எலெக்ஷனில் எல்லாம் ஓட்டிங் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு தன்னுடைய பேருனே டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தார். ஆனால் அட் த டைம் சங்கீதா விஜய் விவாகரத்து அப்ளை பண்ணும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தம்பி விஜய், நான் வயசில் உங்களை விட பெரியவர், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறேன். நடிகை அப்படிங்கிறவ வீட்டு சாப்பாடு கிடையாது, ஹோட்டல் சாப்பாடு. மனைவி அப்படிங்கிறவ தான் வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமட்டமான ஒரு விஷயத்தை விலக்கி சொல்லியிருந்தார். அது பல்வேறு விமர்சனத்துக்குள்ளே ஆச்சு. நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், அது மட்டும் இல்லாமல் ஒரு மூத்த கலைஞர், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நடிகையை கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனத்துக்கும் சர்ச்சைக்கும் உள்ளாச்சு அவருடைய வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மருமகளே ஒரு நடிகை தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நடிகையை பற்றி ஏன் இந்த மாதிரி ஏளனமான வசனத்தெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அந்த பக்கம் அடுத்தது பார்த்திபன் சாரும் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பேசினாங்க. ஏன்னா பார்த்திபன் சாருக்கும் த்ரிஷா மேமுக்கும் இடையேனா ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது வந்துச்சு. பார்த்திபன் சார் அவருடைய எப்பயும் போல அவருடைய ஸ்லாங்கில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குந்தவையை கொஞ்சம் வீட்டிலேயே குந்த வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கும் த்ரிஷா மேம் எல்லாத்தையும் கடந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் கூட ஒர்க் பண்ணினவங்களே, நான் நம்பினவங்களே, என் கூட ஜெனுவலாக இருந்தவங்களே என்னை பற்றி இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. மனுஷங்க பணத்துக்காகவும் ஃபேமுக்காகவும் நாடகமாட ஆரம்பிச்சிட்டா அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அன்றைக்கி ஒத்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் எவ்வளவு பேசினாலும் விமர்சனம் பண்ணாலும் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நான் அமைதியாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் டோன்ட் கேர்னு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களோ இல்லை வார்த்தைகளோ என்னை சுடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு இண்டிபெண்டன்ஸ் டே விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சீட் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த இன்விடேஷன் அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது மூலமாக தான் நான் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதும் பண்ணாததும் என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கு நான் யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விஜய் சார் எனக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கேரான பர்சன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு முக்கியமான நபர் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுடைய பர்சனலை நான் மற்றவங்களுக்கு விலக்கி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் என்ன வந்தது? யாரோ என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் என்னுடைய அம்மாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன். என்ன பேசுகிறதுக்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அருகதை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் என்னுடைய அம்மாவை இன்னும் தவறாக பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் தரமட்டமான செயல். அந்த செயலை நான் எப்போவுமே அனுமதிக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த பதிலடியை நான் கொடுக்குற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஏற்பட்ட விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வார்த்தைகளை ரொம்பவும் முக்கியமாக உங்களுடைய அந்த தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு பதிலடியை திருப்பி கொடுத்துருக்குறாங்க.